எத்தனையோ மகான்கள் இந்த உலகத்திலே வந்து வாழ்ந்து பிரபலமாக இருந்து கடைசியிலே மரித்து மண்ணுக்குள்ளே போய்விட்டார்கள். யாராவது ஒருவர் உயிரோடு கூட எழுந்து வந்ததாக சரித்திரமே இல்லை. எல்லாருடைய கல்லறையும் அடைபட்டு கிடக்கிறது. எத்தனை கல்லறைகளிலே போய் நின்று அழுதாலும் கூப்பிட்டாலும் யாரும் உயிரோடு கூட வர முடியாது. அவர் உயிர் தெழவில்லை என்றால் நாம் இங்கே கூடி வந்திருக்க முடியாது. நம்முடைய விசுவாசம் வீணாக போயிருக்கும். நம்முடைய பிரசங்கம் எல்லாம் வீணாக இருந்திருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதையெல்லாம் சொல்லுகிறார். அவர் உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கம் வீண், எங்களுடைய நம்பிக்கை வீண், எங்களுடைய ஊழியம் வீண் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஊழியம் எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் அடிப்படையிலே தான் இருக்கிறது. அப்போ பெரிய பெரிய மகான்கள் எல்லாமே ஒத்துக்கொள்ளுகிறார்கள், ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவர் தெய்வம், அவரை போல வாழ்ந்தவர் யாருமே இல்லை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஒரு புரட்சியாளர், ஒரு போராளி என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அவர் நம்ம எல்லாம் படைத்தவர், அவர் இறைவன் என்ற அந்த நம்பிக்கைக்கு அநேகர் வருகிறதில்லை. ஏழைகளுக்காக குரல் கொடுத்தவர், அநீதிக்கு எதிராக போராடியவர், மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடியவர், இப்படி எல்லாம் அவருக்கு பட்டங்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவர் என்னை படைத்தவர், என்னுடைய தகப்பன், எனக்காக அவர் உயிர் கொடுத்தார் என்பதை அந்த நம்புகிற இடத்திற்கு இன்றைக்கு அநேகர் வருகிறதில்லை. ஆனால் நாமும் பாக்கியசாலிகள், நாம் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அவரை நம்பக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இதற்கெல்லாம் நாம் தகுதி இல்லாதவர்கள், ஆனால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.